இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இருபதாம் ஆண்டு விழாவில் 140 அடி முருகன் சிலையை கம்பீர காட்சி. புத்தாண்டில் முருகன் அருள் பெற்ற பக்தர்கள். 140 அடி உயர முருகன் சிலை நிறுவப்பட்ட 20ஆம் ஆண்டு விழா இன்று காலை பத்துமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் சுவாமி கோவிலில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பத்துமலையின் கம்பீர அடையாளமான அம்முருகன் சிலை புனரமைக்கும் பிறகு இன்று புத்தாண்டு தினத்தில் மீண்டும் பக்த கோடிகளுக்காக பிரம்மாண்டமாக காட்சியளித்தது. புதுப்பொலிவுடன் சிலை காட்சி தருவதை காண மக்கள் அலைக்கடல் என திரண்டிருந்தனர். காலை 7 மணிக்கு சிறப்பு ஹோமம் மற்றும் பூஜை, தொடர்ந்து 8 மணிக்கு பத்துமலை சஷ்டி கவச பாராயணம் நடைபெற்றது. 9 மணிக்கு சிறப்பம்சமாக கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ நடராஜா தலைமையில் முருகன் சிலையின் அடியில் பன்னீர் அபிஷேகம் நடைபெற்றது. பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட பாதை வழியாக ஏறி சென்று பக்தர்கள் பன்னீர் அபிஷேகம் செய்தனர். இவ்வேளையில் இன்றைய நிகழ்வில் முத்தாய்ப்பாக 140 அடி முருகன் சிலைக்கு ட்ரோன் வாயிலாக பன்னீர் அபிஷேகமும் 9 அடி உயரத்தில் ஆராதனையும் காட்டப்பட்டது. பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்த அந்நிகழ்வு குறித்து தேவஸ்தான அறங்காவலரும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவருமான டத்தோ என் சிவகுமார் பேசினார். சிறப்பு வருகை புரிந்த மாய்கா தேசிய துணைத் தலைவரும் தாபா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் வெளிநாட்டவர் மத்தியில் மலேசியாவின் முக்கிய அடையாளமாக திகழும் பத்துமலைக்கு இந்த முருகன் சிலை மென்மேலும் சிறப்பை சேர்ப்பதாக தெரிவித்தார். கண்ட இடங்களில் குப்பை வீசினால் 2000 ரிங்கிட் அபராதமும் 12 மணி நேர சமூக சேவை தண்டனையும் இன்று முதல் அமல். இன்று ஜனவரி 1 நாட்டில் கண்ட இடங்களில் குப்பை வீசும் குற்றத்திற்கு புதிய நடவடிக்கை அமலாகியுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்கள் இனி 2000 ரிங்கிட் அபராதத்தோடு 12 மணி நேர சமூக சேவையாக பொது இடங்களை சுத்தம் செய்யவும் வேண்டும். இந்நடவடிக்கை அவர்களை அவமானப்படுத்த அல்ல, மாறாக குடிமை பொறுப்பை உணர செய்வதற்காகவே என திடக்கழிவு மற்றும் பொது சுத்திகரிப்பு மேலாண்மை கழகம் தெரிவித்துள்ளது. மலேசியர்கள் மட்டுமல்ல, வெளிநாட்டவர்களுக்கும் இப்புதிய விதிமுறை பொருந்தும். பெரிய நிகழ்ச்சிகளுக்கு பிறகு புக்கிட் பின்தாங் போன்ற கூட்டம் அதிகம் கூடும் இடங்களில் குப்பை வீச்சு அதிகரிப்பதை கட்டுப்படுத்த தயவு தாட்சண்யம் இன்றி கடுமையான நடவடிக்கைகள் அமல்படுத்தப்படும் என அதிகாரிகளும் எச்சரித்துள்ளனர். இந்த புதிய முறையால் சுத்தமான தெருக்களையும் பொது பராமரிப்பில் அதிக பொறுப்புணர்வையும் உருவாக்க மலேசியா விரும்புகிறது. கருவிழி படலம் தானம் கடைசி தருணத்திலும் ஒளி வழங்கிய சாந்தி கிருஷ்ணனுக்கு சுகாதார அமைச்சர் புகழஞ்சலி. அகால மரணமடைந்த தாதியை பயிற்சியாளர் சாந்தி கிருஷ்ணனின் கடைசி செயலை வீரத்திற்கான அடையாளமாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது புகழாரம் சூட்டியுள்ளார். சுகாதார அமைச்சின் பயிற்சி நிறுவனத்தில் பணியாற்றிய சாந்தி தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் மரணத்திற்கு பின் தன் கண் வெளிப்படலத்தை தானமாக வழங்கியுள்ளார். அவரது குடும்பத்தின் கண்களில் சோகம் தெரிந்தாலும் அதற்குள் ஒரு பெருமிதம் இருந்தது. சாந்தி தனது வாழ்க்கையை பிறரை பராமரிக்க அர்ப்பணித்ததோடு இறுதி தருணத்திலும் ஒளியை வழங்கியுள்ளார் என தனது ஃபேஸ்புக் பதிவில் அமைச்சர் குறிப்பிட்டார். முன்னதாக சாந்தியின் வீட்டுக்கு நேரில் சென்று இரங்கல் தெரிவித்ததோடு குடும்பத்தாருக்கும் டாக்டர் ஜுல்கிஃப்லி ஆறுதல் தெரிவித்தார். சாந்தியின் சேவை அவரிடம் பயிற்சி பெற்ற மாணவர்கள் மூலமும் பார்வையை பெறும் பயனர்கள் வாயிலாகவும் தொடருகிறது. போலீஸ் மீதே எச்சில் துப்பிய பெண் கைது, அலோஸ்டாரில் ரகளை. கெடா அலோஸ்டாரில் போலீஸ் அதிகாரிகளை நோக்கி எச்சில் துப்பியதோடு தகாத வார்த்தைகளால் திட்டி ஆபாச செய்கையும் புரிந்ததாக கூறி 34 வயது உள்ளூர் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேர்காங்கில் பொது இடத்தில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பாக போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்றபோது அப்பெண் ரகளையில் ஈடுபட்டுள்ளார். முதலில் போலீசிடம் கத்தி பேசியவர் பின்னர் அவமரியாதையான வார்த்தைகளையும் பயன்படுத்தியுள்ளார். ஒரு கட்டத்தில் அவர் போலீஸ் அதிகாரியை துப்பியதுடன் தனது அடையாள அட்டையையும் அவர் மீது எரிந்ததாக போலீசார் கூறினர். இஸ்லாத்தை அவமதிக்கும் வார்த்தையும் அவர் வெளியிட்டார். இச்சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி அப்பெண்ணுக்கு எதிராக கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. அரசு ஊழியர்களின் பணியை தடுக்கும் வகையில் நடந்து கொண்ட போது உள்ளிட்ட பல்வேறு சட்டப்பிரிவுகளின் கீழ் விசாரணை நடைபெறுகிறது. மந்திரில் 11 கத்திக்குத்து காயங்களுடன் ஒருவர் உயிரிழப்பு, ஒரே வீட்டில் தங்கியிருந்த 2 கைது.
நெகிரி செம்பிலான் மந்திரில் அடுக்குமாடி வீடொன்றில் 11 கத்திக்குத்து காயங்களுடன் ஒருவர் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். இச்சம்பவம் அப்பகுதி வாழ் மக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. இதையடுத்து அவரோடு ஒரே வீட்டில் வசித்து வந்த 2 ஆடவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இருவரும் ஜனவரி 6 வரை விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். தடயவியல் நிபுணர்கள் ஆதாரங்களை சேகரித்து வரும் வேளை கொலைக்கான காரணத்தை போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். எனவே விசாரணைக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் யூகங்களை எழுப்ப வேண்டாம் என பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்.